இத நிறைய பேர் இதை கேட்டிருக்கலாம். உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் இது. நாளுக்கு நாள் எண்ணிலடங்கா உயிரினங்கள் இறக்கின்றன, யமனின் இருப்பிடம் செல்கின்றன. இருப்பினும் மீந்திருப்பவை, உயிரோடு இருக்கும் உயிரினங்கள் தங்களை இரவாத்தன்மை கொண்டவை என்று நினைத்துக் கொள்கின்றன. இதைவிட வேறு எது ஆச்சரியமானதாக அதிசயமானதாக இருக்க முடியும்? இது இது நான் 10 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த கேள்வியை படித்து நானும் வியந்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு, முதல் 15 நிமிடங்கள் இசை தியானமும் அடுத்த 15 நிமிடங்கள் மௌன தியானமும் நடைபெறும். அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் மெல்பர்னிலிருந்து வந்திருக்கின்றார். மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு யக்ஷ்ண பிரசன்னம் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை அருந்ததி மாஸ்டர் அவர்கள் லண்டனில் இருந்து வழிநடத்துவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. தியானம் செய்வது மிக எளிமையானது. ஒருவர் அவரின் இயற்கையான சுவாசத்தை கவனித்தல் தியானம். நாம் சுவாசத்துடன் இணைந்து இருக்கும் போது மனம் வறுமையாகிவிடும். மனம் எவ்வளவு வறுமையாகின்றதோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் பிரபஞ்ச சக்தியை பெற்றுக் கொள்ளலாம். தியானத்தின் மூலம் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஒருவர் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தியானம் செய்யலாம். இருப்பினும் தியானம் செய்வது முக்கியமானது ஆகும் என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானத்தை செய்வது அவசியம். தியானம் செய்வதற்கு ஒரு சரியான ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளை கோர்த்து இவ்வாறு மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மிருதுவாக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் இயற்கையாக உடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் இருத்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. மீண்டும் மீண்டும் நமது சுவாசத்துடன் நாம் இணைந்திருத்தல் வேண்டும். உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் தியானத்தில் அமர்ந்து கொள்ளுவோம். இப்பொழுது ஆங்கிலத்தில் எவ்வாறு தியானம் செய்யும் முறையை பற்றி கூறுவோம். Take a comfortable posture. If you are wearing glasses, please remove and keep it aside. Drink lukewarm water before and after meditation. It avoids dryness of your throat. Sit comfortably. Cross your feet, interlock your fingers like this and place it on your lap. Gently close your eyes and observe your normal, natural breathing. Whenever thoughts come, please come back to your normal, natural breathing. Relax your body. Keep your body still. More relaxed in your physical body, you more go deep into meditation. There will be a background music to relax your mind. Thank you. First 15 minutes, music dhanam. The next 15 minutes, silence the meditation. Thank you. Final 5 seconds. Please come back to normal awareness. இப்பொழுது உங்கள் கைகள் எடுத்து கண்களில் ஒற்றி வையுங்கள். Take your hands and place your palm on your eyes, please. 5, 4, 3, 2, 1. 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கைகளை எடுத்து விட்டு நாம் அருமையான தியானம் செய்ததற்காக கைகளை தட்டிக் கொள்வோம். Now remove your hands
and look into your palm and clap your hand for the wonderful meditation we did today. Thank you, thank you, thank you. நன்றி, வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்ல ஆசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று முதலாவதாக வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் யூரோப், PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக அருந்ததி மாஸ்டர் லண்டனில் இருந்து தியானத்தை வழிநடத்தினால் அதற்கு இசைவாக அருமையாக ஒன்டாரியோ கனடாவில் இருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்கள் இசை வழங்கினார்கள். அவருக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் டோக்கிங் சரையிலிருந்து பவானி விக்னேஸ்வரனுக்கு மிக நன்றி உரித்தாகுக. அடுத்ததாக எங்கள் பிரதம சிறப்பு பேச்சாளராக மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் இருந்து சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று அவர் பேச இருக்கும் விடயம் மகாபாரதத்தில் இருந்து பேச வருகிறார்கள். தலைப்பு யக்ஷ பிரசன்னம் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சு. நீங்கள் அதை என்ன யக்ஷ பிரசன்னம் என்ன என்று நீங்கள் அவருடைய பேச்சிலிருந்து அறிந்து கொள்வீர்கள். நான் சொல்லவில்லை. அவரை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா, இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி, வணக்கம். நீங்கள் அன்மியூட் பண்ணவும். வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு முறை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக என் பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடன் மீண்டும் இதன் வாயிலாக உங்களுடன் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மனித குலத்திற்கு தேவையான முக்கியமான அறங்களை, கருத்துக்களை இந்து சமயத்தில் 3 விதமான கேள்வி பதில்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, எல்லோருக்கும் தெரிந்த பகவத்கீதை, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த கருத்துரைகள், கருத்து பரிமாற்றங்கள். அடுத்தது உபனிஷத்தில், கதோபனிஷத் என்னும் உபனிஷத்தில் ஒரு சிறுவன் நிச்சிகேதனும் யமதர்மனும் பேசும் பேச்சுக்கள். மூன்றாவதாக மகாபாரதத்தில் வனபர்வம் என்றும் பகுதியில் பாண்டவர்கள் ஒருவரான தர்மருக்கும் அவருடைய ஆன்மீக தந்தையான தர்மராஜருக்கும் ஏற்படும் கேள்வி பதில்கள். நிறைய பேர் இதை கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இதை நான் குறிப்பிடுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு பெரும்பான்மையோருக்கு மகாபாரதம் தெரிந்திருக்கும். 12 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும் என்ற விதிப்படி அந்த 12 ஆண்டுகள் பாண்டவர்கள் வனத்திலிருந்து வனவாசம் முடியும் தருணம். அந்த பகுதியில் அந்த சமயத்தில் காட்டில் ஒரு அந்தணருக்கு உதவி செய்ய முயலும் போது பாண்டவர்கள் களைத்து போய் ஒரு மரத்தினடியில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தாகம் ஏற்படுகிறது. தர்மபுத்திரர் நகுலனை பார்த்து, ஏதாவது அருகில் குளம் இருக்கிறதா, நீர் கிடைக்குமா என்று பார் என்று சொல்கிறார். நகுலன் மரத்தில் ஏறி பார்க்கும் பொழுது
ஒரு குளம் ஒன்று தெரிகிறது, பெரிய குளம் ஒன்று தெரிகிறது, நான் போய் நீர் கொண்டு வருகிறேன் என்று அம்புரா துணியை எடுத்துக்கொண்டு அவர் போய் குளக்கரைக்கு வருகிறார். நீரை பருக முயற்படும் பொழுது அசரீரியாக, யட்சன் என்பதற்கு ஒரு அசரீரி என்று பொருள் சொல்லலாம். அசரீரியாக ஒரு குரல் கேட்கிறது, இது என்னுடைய வசம் வந்த குளம், என்னுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொன்ன பிறகு நீ தண்ணீர் குடிக்கலாம் என்று அந்த அசரீரி சொல்கிறது. அப்படி சொல்லும்பொழுது நகுலன், நீ யார் என்னை தடுக்க என்று அந்த நீரை குடித்து குளக்கரையிலேயே விழுந்து மாண்டு போகிறார். சிறிது நேரம் கழித்து நகுலன் காணவில்லையே என்று தர்மர் சகாதேவனை அனுப்புகிறார். சகாதேவனும் குளக்கரைக்கு வந்து நகுலன் இறந்து கிடப்பதை பார்த்து என்ன காரணமோ என்று யோசித்துவிட்டு தண்ணீர் குடிக்க செல்லும் பொழுது மறுபடியும் அசரீரி சொல்கிறது, இது என்னுடைய வசத்தில் இருக்கிற குளம், இந்த நீரை என்னுடைய பேச்சை கேட்காமல் குடித்ததால் நகுலன் மாண்டு கிடைக்கிறார், என்னுடைய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லிவிட்டு பிறகு நீ தண்ணீர் குடிக்கலாம் என்கிறார். சகதேவனும் அதை பொருட்படுத்தாமல் நீர் குடித்து அவரும் மாண்டு போகிறார் குளக்கரையில். அடுத்தது அர்ஜுனன் வருகிறார். அர்ஜுனனுக்கும் அசரீரி சொல்கிறது, என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீ நீர் குடிக்கலாம் என்கிறார். அர்ஜுனனுக்கு எந்த இடத்தில் சத்தம் வருகிறதோ அந்த சத்தத்தை அடிப்படையாக வைத்து அம்பு எய்யக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது. அவ்வாறு அம்பு விடும் பொழுது அசரீரி சொல்கிறது, நீ உன்னுடைய அம்புகள் என்னை எதுவும் செய்யாது, நீ என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீர் குடிக்கலாம். அர்ஜுனனும் அதை பொருட்படுத்தாமல் நீரை குடித்து அவரும் குளக்கரையில் விழுகிறார். அடுத்தது பீமன் வருகிறார். பீமனும் அவருக்கு அவருடைய உடல் வலிமையில் மிகுந்த நம்பிக்கை உண்டு. அவரும் அசரீரியை பொருட்படுத்தாமல் நீரை குடித்துவிட்டு அவரும் மாண்டு போகிறார். 4 சகோதரர்களும் காணவில்லையே என்று தர்மர் கவலைப்பட்டு வரும்பொழுது குளக்கரையில் 4 சகோதரர்களும் இறந்து கிடக்கதை பார்க்கிறார். அவர்களுடைய உடம்பில் எந்த விதமான காயமோ எதுவும் இல்லை. மறுபடியும் தர்மர் நீர் குடிக்க முயலும் பொழுது அசரீரி குரல் கேட்கிறது, என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீரை குடிக்கவும், இல்லாவிட்டால் இந்த 4 உன்னுடைய சகோதரர்கள் மாண்டு போனது போல் நீயும் மாண்டு போவாய் என்று அசரீரி சொல்கிறது. பிறகு தர்மபுத்திரர் நீ அசரீரிடம் சொல்கிறார், நீங்கள் கேள்வி கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன் என்கிறார். இப்பொழுது நான் உங்களை அந்த குளக்கரையில் இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தர்மபுத்திரராக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய 4 சகோதரர்கள் நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், பீமன் அந்த இடத்தில் இறந்து கிடக்கிறதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இவர் ஒரு மானை துரத்தி கொண்டு ஓடி வந்ததால் இந்த எல்லோரும் தாகத்தால் வருத்தம் கொண்டிருக்கிறார்கள். வெகு தூரம் ஓடி வந்ததில் நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய 4 சகோதரர்கள் குளக்கரையில் இறந்து கிடக்கிறார்கள். அப்பொழுது உருவமற்ற அசரீரி கேள்வி கேட்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த கேள்வி பதில் நடக்கிறது. மொத்தம் இதில் 124 கேள்விகள் இருக்கின்றன. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த கேள்வி பதில் ஏதோ ஒரு அபத்தமாக தோன்றும். ஆனால் அதில் ஒரு தத்துவம் அதில் பொதிந்து கிடைக்கிறது. சில கேள்விகள் இவை அனைத்தும் வால்மீகி எழுதினது. இவை அனைத்தும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றன. சில கேள்வி பதில்கள் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஒரு விதமான பொருள் கொடுக்கும். ஆனால் அந்த தத்துவார்த்தமாக பார்க்கும்பொழுது அது கொடுக்கக்கூடிய விவரங்கள் வேற. அது தத்துவமானது. இப்பொழுது நான் அந்த சில கேள்விகள், இந்த 124 கேள்விகளை நான் சில கேள்விகளை மட்டும் இந்த பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. சில கேள்விகள் எல்லாம் தத்துவங்கள் பொதிந்தது. அதை இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் அந்த தத்துவ ரீதியாக இந்த கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதலில் நான்
பேசுவது எல்லோருக்கும் கேட்கிறதா? ஓகே, மிக்க நன்றி. ஸோ ஆகவே இப்பொழுது நான் சில கேள்விகளில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் சொல்லப்படுவதை நான் சொல்கிறேன். ஓகே, மொத்தம் 124 கேள்விகள். அதில் முதலில் நான் எளிமையான கேள்வி பதில்களை நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன். ஓகே, பூமியை விட கனமானது எது? இது 26வது கேள்வி. பூமி எல்லாவற்றையும் தாங்குகிறது, ஆனால் ஒரு குழந்தை தாய் தன்னுடைய கருப்பையில் தாங்குகிறாள். ஆகவே பூமியை விட கனமானது, பொறுமையானது என்பது தாய். சோ தாயே பூமியை விட உயர்ந்தவர் என்று இது ஒரு பதில், இது ஒரு கேள்வி பதில். அடுத்தது, ஆகாயத்தை விட உயர்ந்தது எது? ஆகாயத்தை விட உயர்ந்தவர் தந்தை. இப்பொழுது நாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது வானம் நம்மை ஒரு எட்டாத தூரத்தில் இருக்கிறது, மிகவும் உயர்ந்தது என்று நாம் மனதில் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பூமியில் வசிக்கும் போது கூட ஆகாயம் உயர்ந்தது என்று சொல்கிறோம். தந்தை நம்மை பேணுவதால், நமது தந்தை நம்மை பேணுவதால் தந்தை ஆகாயத்தை விட உயர்ந்தவர். ஆகவே நமது பெற்றோர்கள் பூமியை விடவும் ஆகாயத்தை விடவும் சிறந்தவர்கள் என்ற கருத்து இதில் கூறப்படுகிறது. அடுத்தது, காற்றை விட வேகமானது எது? நாம் புயல் காற்றையும் மற்றவற்றையும் நாம் உணர்கிறோம். சில மிருகங்கள் ஓடுகின்றன, அதையும் நாம் கவர்த்திருக்கிறோம். ஆனால் காற்றினுடைய வேகம் மனிதனால் உணரக்கூடிய ஒன்று. காற்றை விட வேகமானது எது என்று கேட்கும் பொழுது மன ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள். மனம் காற்றை விட வேகமாக செல்கிறது. சில சமயம் அவர் மனோவேகமாக செல்கிறார் என்று நாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம். சோ காற்றை விட வேகமானது எது என்றால் மனம் என்பது காற்றை விட வேகமானது. அடுத்தது, இல்லறம் 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 பற்றிய கேள்வி. இல்லறத்தானுக்கு யார் நண்பன்? சோ குடும்பத்தில் உள்ள இல்லறத்தில் இருப்பவருக்கு அவருடைய மனைவியே நண்பன் என்று கூறப்படுகிறது. இதில் இந்த சில கேள்வி பதிலில் மனைவியினுடைய முக்கியத்துவம் வெளிப்படுகிறது. திருக்குறளிலும் நீங்கள் மனைவியினுடைய பெருமை கூறப்படுகிறது. மனைவி சிறந்தவளாக இருந்தால் வேறு எது தேவை? மனைவி சிறந்தவளாக இல்லாவிட்டால் வேறு எது இருந்தும் பயனில்லை. இல்ல என்று கூறப்படுகிறது. இல்லது என் இல்லவள் மாண்பானால், உள்ளது என் இல்லவள் மாணாக்கடை. இல்லவள் மனைவி ஒரு திறமைசாலியா, ஒரு நல்ல உயர்ந்த பண்புடைய மனைவி இருந்தால் அதை விட ஒருவருக்கு வேறு என்ன வேண்டும்? ஒரு நற்பண்புகள் கூடிய மனைவி இல்லாவிட்டால் எது இருந்தும் பயனில்லை. இல்லது என் இல்லவள் மாண்பானால், உள்ளது என் இல்லவள் மாணாக்கடை. அந்த குறளை விளக்கும் விதமாக இந்த கேள்வி பதில் இருக்கிறது. அடுத்தது, நோய்வாய்ப்பட்டவனுக்கு யார் நண்பன்? சில கேள்விகள் ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இந்த 124 கேள்வி பதில்களில் சில கேள்விகள் சுருக்கமானது, சில கேள்விகள் நீண்ட பதில்கள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது சொல்லப்படுவதெல்லாம் ஒரு வரி கேள்வி பதில்கள். நோய்வாய்ப்பட்டவனுக்கு யார் நண்பன்? வைத்தியனே மருத்துவரே நோய்வாய்ப்பட்டவனுக்கு நண்பன் என்று கூறப்படுகிறது. ஆகவே இப்பொழுது நாம் உடல்நிலை சரியே இல்லாமல் நாம் படுத்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது நமக்கு நண்பராக இருப்பது மருத்துவரை ஒழிய வேறு யாரும் இல்லை.
ஓகே. ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் எது? மகிழ்ச்சிக்கு நன்னடத்தையே காரணம். ஸோ குட் கேரக்டர், குட் கான்டக்ட் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஸோ நன்னடத்தை இல்லாத ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்ற கருத்து இதில் தெரிவிக்கப்படுகிறது. ஒருவனுடைய அடுத்த கேள்வி, நான் சில முக்கியமான கேள்விகளை மட்டும் இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஒருவனுடைய உடைமைகள் அனைத்திலும் மிகவும் மதிப்பு மிக்கது எது? உடைமைகள் அனைத்திலும் மதிப்பு மிக்கது ஞானம். அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிவின் பயனாக ஒருவர் உணர்வதுதான் ஞானம். ஸோ ஒருவனுடைய உடைமைகள் அனைத்திலும் மிகவும் மதிப்பு மிக்கது ஞானம் என்று சொல்ல வேண்டும். ஒரு 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 தத்துவத்தை பொருள் தெரிந்து கொள்வது ஒன்று, ஆனால் அதை உணர்வது வேறு. தாய் என்ற ஒரு சொல், அம்மா என்று ஒரு சொல், மதர் என்று சொல், அம்மே என்று சொல் பல சொற்கள் இருக்கும் பொழுது நாம் அம்மா என்ற போது ஒரு தமிழ் பண்பாட்டினுடைய அம்மா தாயை பார்க்கலாம். மதர் என்று சொல்லும் போது ஒரு ஆங்கில உடை அணிந்தவர் நமக்கு ஞாபகம் வரும். இப்பொழுது அந்த சொல்லால் நமக்கு பொருள் கிடைக்கிறது, தாய் என்ற பொருள் கிடைக்கிறது. பிறகு அந்த தாய்மை என்ற உணர்வு வரும் பொழுது அது நீங்கள் ஒரு ஞானமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த உணர்வுகள் மிகவும் முக்கியமானது. சொல்லிற்கு பிறகு பொருள், பொருளுக்கு பிறகு ஞானம். அந்த ஞானம் தான் ஒருவருக்கு முக்கிய உடைமைகளில் அது மிகுந்த மதிப்பு மிக்கது. அனைத்து வகை மகிழ்ச்சிகளிலும் எது சிறந்தது? சில பேர் சொல்லலாம், நான் இங்கு சென்றேன், இவருடன் பேசினேன், குழந்தைகளுடன் இருந்தேன் என்று சொல்லலாம். ஆனால் எல்லா வகையான மகிழ்ச்சிகளிலும் சிறந்தது மனநிறைவே. ஒருவருக்கு மன நிறைவு இல்லாவிட்டால் அவருக்கு எந்த விதமான அதை விட பெரிய மகிழ்ச்சி வேற எதுவும் கிடையாது. மீண்டும் மனநிறைவு ஒரு உணர்வு. நான் நன்றாக இருக்கிறேன் என்றதோ அந்த ஒரு மனநிறை அல்லது போதும் எனக்கு இரிய செல்வம் எனக்கு போதுமானது என்ற எந்த வகையிலும் மனநிறைவுடன் ஒருவர் செயல்பட்டால், மன நிறைவு ஏற்பட்டால் அதுவே மகிழ்ச்சியாகும். ஓகே. அடக்கப்பட்டால் வருத்தத்திற்கு வழிவகுக்காதது எது? மனமானது அடக்கப்பட்டால் வருத்தத்திற்கு வழிவகுக்காது. நாம் இப்பொழுது மன அடக்கம் நம்மிடம் பெரும்பாலும் இல்லை. இந்த மன அடக்கம் இல்லாததால் நமக்கு மிகவும் வருத்தம் ஏற்படுகிறது. மனமடக்கம் முக்கிய. நம்முடைய வாழ்க்கை முறையை சரியாக நடத்துவதற்கு மன அடக்கம் தேவை. எது துறக்கப்படுவதால் ஒருவன் மற்றவர்களால் ஏற்கப்படுகிறான்? கர்வத்தை துறப்பதால் அது ஒருவனை மற்றவருக்கு ஏற்புடையதாக மாற்றுகிறது. நாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்கலாம். சிலருடைய கர்வமே அவர்களை நமக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது. சில சமயம் அந்த கர்வம் கூட அவரை ஒரு முட்டாளாக காட்டுகிறது. ஆகவே கர்வம் கூடாது என்பதை இந்த கேள்வி பதிலில் தெரிவிக்கப்படுகிறது. எது துறக்கப்பட்டால் ஒருவன் மகிழ்ச்சி அடையலாம்? பேராசையை துறந்தால் அது ஒருவனை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. இதுவும் ஒரு மனோதத்துவ ரீதியான கேள்வி பதில். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு போதாது மீண்டும் வேண்டும் என்ற ஒரு பேராசை இருக்கும் பொழுது
அவருக்கு என்றும் மன நிறைவோ மகிழ்ச்சியோ இருக்காது. ஆகவே பேராசையை துறந்தால் அது ஒருவனை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. ஒரு ஆங்கிலத்தில் நான் ஒரு சொற்களை பார்த்தேன். எனஃப் இஸ் எ டெசிஷன், நாட் அன் அமௌண்ட். அதாவது போதுமானது என்பது ஒரு மனப்பக்குவமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட அளவு பணமோ பொருளோ இல்லை. ஸோ எனஃப் இஸ் எ டெசிஷன் அண்ட் நாட் அன் அமௌண்ட். சுருக்கமான ஆங்கில வார்த்தைகள். அடுத்தது 84. உண்மையான அடக்கம் எது? மனதின் அடக்கமே அடக்கங்கள் அனைத்தினும் உண்மையானது. நாம் இந்து சமயத்தில் புலனடக்கத்தை பற்றி பார்க்கிறோம். புலனடக்கம் மனத்தை அடக்குவதால் வருகிறது. ஆனால் மன அடக்கம் அமைதியான மனம் உண்மையான அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. சோ புலனடக்கத்திற்கு மனம் காரணம். மனம் ஒடுங்குவதற்கு அமைதியாக இருப்பதுவே உண்மையான அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வெட்கம் என்பது எது? ஒவ்வொருவருடைய உள்ளுணர்விலும் தகாத செயல்களை செய்யும் பொழுது ஒரு நாணம், ஒரு வெட்கம் ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்படுவதே வெட்கம் என்று சொல்லலாம். அந்த வெட்கத்தால் நாம் தகாத செயல்களிலிருந்து நாம் விடுபடுகிறோம். ஒருவருக்கு எது தகாத செயல்கள் என்பதை மற்றவர் கூற வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய உள்ளுணர்வே தகுந்த செயலா தகாத செயலா என்று தெரிவித்துவிடும். சோ அந்த உள்ளுணர்வை மதித்து நாம் செயல்பட்டால் தகாத செயல்களை நாம் செய்ய போவதில்லை. வெல்லப்பட முடியாத எதிரி எது? கோபமே வெல்லப்பட முடியாத எதிரி. மனித குணங்களில் கோபமும் காமமும் அடிப்படையான குணங்கள் என்று தத்துவத்தில் சொல்லப்படுகிறது. நமது இந்து சமய கோட்பாடில் சொல்லப்படுகிறது. கோபம் இல்லாத உயிரினம் கிடையாது, காமம் இல்லாத உயிரினம் கிடையாது. இப்பொழுது ஆகவே கோபத்தை வெல்லுவதே ஒரு பெரிய ஒரு பெரிய சாதனை. சோ வெல்லப்பட முடியாத எதிரி எது என்றால் கோபமே வெல்லப்பட முடியாத எதிரி. அதை நாம் வேறு வேறு வழிமுறைகளில் அடக்கி அதை வெல்ல வேண்டும். எவ்வகை மனிதன் நேர்மையற்றவன்? இதனுடைய பதில் கருணை அற்றவன் நேர்மையற்ற மனிதனாவான். கருணை ஒரு மனிதனை மனிதனாக்குகிறது. அவருடைய உள்ள கோட்பாடு, அவருடைய நடத்தைக்கு நல்ல நடத்தை என உள்ள மனிதனாக மாறுகிறது. ஆகவே நாம் கருணையுடன் செயல்பட வேண்டும். சோம்பல் என்று உண்மையாக புரிந்து கொள்ளப்படுவது எது? ஒருவர் தன்னுடைய கடமைகளை செய்யாதிருப்பதே சோம்பலாகும். பொறுமை என்பது எது? புலன்களை அடக்குவதே உண்மையான பொறுமையாகும். புலனடக்கம் அனைவருக்கும் புரியும். எவ்வாறு புலனடக்கம் எவ்வளவு கடினமானது என்று நமக்கு தெரியும். ஒரு பொருளை அனுபவித்தால் உணவோ பாட்டோ இசையோ எதுவாக இருந்தாலும் அந்த உணர்வு, அந்த திருப்தி, அந்த மகிழ்ச்சி நமது மனதில் ஆழமாக பதிகிறது. ஆகவே நமக்கு பிடித்த பொருளை பார்க்கும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டும் என்று புலன்கள் கட்டுமீறி ஓடுகின்றன. ஆகவே அந்த புலன்களை அடக்குவதே உண்மையான பொறுமையாகும் என்று இந்த கேள்வி பதிலில் சொல்லப்படுகிறது. உண்மையான சுத்தம் எது? நாம் இப்பொழுது நினைக்கலாம்,
எத்தனையோ சோப் அந்த இவற்றை ஷாம்பு இவற்றையெல்லாம் உபயோகப்படுத்தி உடலை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம். அது புறச்சுத்தம். இங்கே உண்மையான சுத்தம் என்று கேள்வியின் பதில் என்னவென்றால் அகசுத்தம், அகத்தினுடைய சுத்தம். மனம் மாசு இல்லாமல், உண்மையான மனத்தில் அழுக்கு இல்லாமல் இருப்பதே உண்மையான சுத்தமாகும். உண்மையான சுத்தம் மனத்தில் இருக்கும் அழுக்கை நீக்குதல், அதுவே உண்மையான சுத்தம். மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். ஆகவே மனதில் மாசு இல்லாமல், அழுக்கு இல்லாமல் இருப்பதே உண்மையான சுத்தம் என்று ஒரு திருக்குறளும் இதை வலியுறுத்துகிறது. அடுத்தது தீய குணம் எது? தீய குணம் பிறரை குறித்து தவறாக பேசுவதே தீய குணமாகும். இதை நாம் பெரும்பாலும் எப்பொழுதும் சிலர் செய்ய நாம் கேட்டிருக்கிறோம். பிறரை பழித்து பேசுவார்கள். இன்று முகநூலிலோ அல்லது வேறு எல்லா இடத்திலுமே ஒரு பிறரை குறித்து தவறாக பேசுவதே நாம ஒரு வழக்கமாக இந்த நடைமுறை உலகில் இருக்கிறது. அதை தவறாக பேசுவதை தீய குணம் என்று நாம் ஒதுக்க வேண்டும். அடுத்தது அறம், பொருள், இன்பம் ஆகியன ஒன்றுக்கொன்று எதிரானவை. இப்படி ஒன்றுக்கொன்று பகையானவை எப்படி இணைந்து இருக்க முடியும்? திருக்குறளிலும் அதன் அறம், பொருள், இன்பம் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. அறத்தை தேடுபவன் தர்மமாக இருப்பவன், அறத்தை தேடுவன் அறத்தோடு வாழ வேண்டும் என்று நிற்பவன் சில சமயம் பொருள்களை சேர்க்க முடியாது. பொருள்கள் இல்லாவிடில் இந்த உலகில் இன்பம் இருக்க முடியாது. அதே போன்று பொருளை தேடுபவன் சில சமயம் அறத்தை மீறி பொருளை தேடலாம், அல்லது இன்பத்தை தவிர்த்து எல்லா நேரமும் பொருள் தேடுவதில் இருக்கலாம். இன்பத்தை தேடுபவன் அவருக்கு அறத்தை மீறி இன்பத்தை தேட முடியும். அது மட்டும் இல்லாம பொருள் இருக்கும் பொருளையும் இன்பத்தை தேடி அத்தனை பொருள்களையும் வீணாக்க முடியும். ஆகவே அறம், பொருள் மற்றும் இன்பம் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாக இருக்கின்றன. இப்படி ஒன்றுக்கொன்று பகையானவை எப்படி இணைந்து இருக்க முடியும் என்ற கேள்விக்கு ஒரு அருமையான பதில். ஒருவருடைய மனைவி அறத்துடன் இருந்து செயல்படும் போது, ஒருவருக்கொருவர் ஏற்புடன் செயல்படும் போது இந்த மூன்றும் ஒன்றாக இருக்க முடியும். இவ்வாறு பெண்களாக இருந்தால் கணவன் என்று பொருள் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனைவியோ கணவனோ அறத்துடன் செயல்படும் பொழுது அவருடைய இல்வாழ்க்கை வாழ்வாங்க இருக்கும். அதுதான் இந்த அறத்துடன் ஒரு குடும்பம் நடக்குமானால் தர்மங்களை செய்ய முடியும், அறத்துடன் வாழ முடியும், பொருட்களை ஈட்க முடியும், குடும்பமும் மகிழ்ச்சியாக இன்பத்துடன் இருக்கும். ஆகவே ஒரு அறத்துடன் செயல்படும் ஒரு குடும்பத்தில் அறம், பொருள் மூன்றும் ஒன்றுக்கொன்று ஏற்புடன் செயல்படுகிறது. அடுத்தது 120வது கேள்வி. நிறைய பேர் இதை கேட்டிருக்கலாம். உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் இது. நாளுக்கு நாள் எண்ணிலடங்கா உயிரினங்கள் இறக்கின்றன, யமனின் இருப்பிடம் செல்கின்றன. இருப்பினும் மீந்திருப்பவை உயிரோடு இருக்கும் உயிரினங்கள் தங்களை இரவாத்தன்மை கொண்டவை என்று நினைத்துக் கொள்கின்றன. இதைவிட வேறு எது ஆச்சரியமானதாக அதிசயமானதாக இருக்க முடியும்? இது நான் 10 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த கேள்வியை படித்து நானும் வியந்திருக்கிறேன். இப்பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு மனோ தத்துவம், எண்ண ஓட்டங்கள். நாம் இறந்து விடுவோம் என்று நாம் ஒரு
கருத்தில் கொண்டால் நமக்கு ஒரு முயற்சியோ ஊக்கமோ எதுவும் இருக்காது. மனம் சோர்வடைகிறது. நாம் உயிருடன் இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை தான் நம்முடன் புத்தாண்டு கொண்டாடுதல், பிறந்த நாள் கொண்டாடுதல், திருமண நாள் கொண்டாடுதல் இவற்றை எல்லாத்தையும் நம்மால் முடிவு செய்ய முடிகிறது. ஆகவே அந்த நாம் உயிருடன் இருப்போம், அடுத்த வருடம், அடுத்த மாதம், அடுத்த வருடம், அடுத்த சில வருடங்கள் இருப்போம் என்ற அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கின்றன. அந்த நாம் உயிருடன் இருப்போம் என்ற நம்பிக்கை மாசுபட்டால் அப்பொழுதுதான் மக்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள். ஆகவே ஒரு விதத்தில் நாம் உயிருடன் இருப்போம் என்ற தன்னம்பிக்கை முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு அது தேவை. ஆனால் நாம் என்றும் இரவாத்தன்மை கொண்டு இருப்போம் என்ற கர்வத்தால் தீய செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும். மொத்தம் 124 கேள்விகள். இந்த உலகத்தில் முக்கியமான செய்தி எது? அறியாமை நிறைந்த இந்த பூமி அது ஒரு பாத்திரம் என்று கொள்ளுங்கள். பகல்களையும் இரவுகளையும் எரிபொருளாக கொண்டு சூரியன் என்ற நெருப்பின் மூலம் மாதங்களும் பருவங்களும் ஒரு மரக்கரண்டியாகி இந்த காலதேவன் அனைத்தையும் சமைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் இந்த உலகில் இருப்பது காலதேவனின் நியதிக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். இது இந்த பூமியில் நாம் வசித்துக் கொண்டிருப்பது ஒரு ஒரு பொருள் சமைக்கப்படுவது போல என்று ஒரு தத்துவ ரீதியான ஒரு பதில் இதில் சொல்லப்படுகிறது. இத்தனை கேள்விகளும் மொத்தம் 124 கேள்விகளும் கேட்ட பிறகு அந்த அசரீரி சொல்கிறது, நான் கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் நீங்கள் சரியாக தர்மபுத்திரர் நீங்கள் சரியாக பதில் சொல்லிவிட்டீர்கள். உனக்கு தேவையான 4 சகோதரர்களில் ஒரு சகோதரன் மட்டும் நான் உயிர் கொடுக்கிறேன். எந்த சகோதரன் உயிர் வாழ வேண்டும் என்று உயிர் பிழைக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாய் என்று அசரீரி தர்மபுத்திரரை கேட்கிறது. இப்பொழுது நீங்கள் தர்மபுத்திரனாக ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். 12 ஆண்டுகள் வனவாசம் முடிய போகிறது. அடுத்த ஒரு வருடம் யாருக்கும் தெரியாமல் அஞ்ஞாத வாசமாக இருக்க வேண்டும் என்பது அந்த சூதாட்டத்தில் தோற்றதால் ஏற்பட்ட நிபந்தனை. அந்த மாதிரி அதற்கு பிறகு பாண்டவர்கள் அவர்களுடைய ராஜ்யத்தை கேட்டால் துரியோதனன் அதை கொடுப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆகவே பாண்டவர்களுக்கும் துரியோதனர் அவருடைய சகோதரர்களுக்கும் சண்டை ஏற்படுவது நிச்சயமானது. அவ்வாறுதான். ஏனென்றால் துரியோதனன் சமாதானத்திற்கு எந்த விதமான முயற்சியும் இல்லை. அவனுக்கு சமாதானம் ஏற்படுத்தி கொள்ளும் எண்ணமும் கிடையாது. ஆகவே யுத்தம் வரப்போகிறது. இந்த யுத்தம் வரும்பொழுது உங்களுக்கு தர்மபுத்திரருக்கு முக்கியமாக தேவைப்படுவது அர்ஜுனனுடைய வில்வித்தையும் அல்லது பீமனின் 10,000 யானைகள் கொண்ட பலமும். ஆகவே நாம் சாதாரண மனிதனாக இருந்தால் நாம் அர்ஜுனன் உயிர் பெறட்டும் அல்லது பீமன் உயிர் பெறட்டும் என்று நாம் கேட்போம். ஆனால் தர்மபுத்திரன் நகுலனை உயிர் பிழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அசரீரி யக்ஷன் கேட்கிறது, ஆமாம், இப்போ யுத்தம் வரப்போகிறது, நீ அர்ஜுனனையோ பீமனையோ தான் கேட்பேன் என்று உயிர் பிழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். நீ ஏன் நகுலனை உயிர் பிழைக்க வேண்டும் என்று கேட்கிறாய்? அதற்கு தர்மபுத்திரர் பதில் சொல்கிறார், என்னுடைய தந்தைக்கு 2 மனைவிகள், குந்தி தேவி அண்ட் மாத்ரி என்று 2 மனைவிகள். குந்தி தேவிக்கு நான் ஒரு மகன் உயிருடன் இருக்கிறேன். என்னுடைய இளைய தாய்க்கு மாத்ரிக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த தாயும் அந்த ஆத்மாவும் சந்தோஷப்படும். ஆகவே நகுலனை நான் கேட்கிறேன்.
என்று அவர் சொல்லிவிட்டு மேற்கொண்டு என்ன சொல்கிறார் என்றால், சம்ஸ்கிருதத்தில் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, இந்த ஆங்கிலத்தில் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தர்மா இஸ் அவர் ப்ரொடெக்ஷன். ஸோ தமிழில் சொல்ல வேண்டுமானால், அறத்தை காப்பாற்றுவதே, அறத்தை காப்பாற்றினால்தான் நம்மை அறம் காப்பாற்றும். இது சில நுட்பமான விஷயத்தை நான் உங்களுடன் சொல்ல விரும்புகிறேன். இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தர்மா இஸ் அவர் ப்ரொடெக்ஷன், அதாவது அறத்தை காப்பாற்றினால் அறம் நம்மை காப்பாற்றும். இப்பொழுது இதை 2 விதமாக பொருள் கொள்ளலாம். அறம் நம்மை காப்பாற்றும், அத்துடன் விட்டிருந்தால் நாம் அறத்தை காப்பாற்ற முயல வேண்டியதில்லை, அறமே நம்மளை காப்பாற்றும் என்று சொல்லிவிடலாம். ஆனால் உலகத்தில் இது அறம், இது அறம் என்று, தர்மா அண்ட் அதர்மா, இது அறம் இது அறம் இல்லை என்று எதுவும் சொல்ல போவதில்லை. எதுவும் எந்த நிகழ்ச்சியும் நம்மிடம் வந்து சொல்ல போவதில்லை. நம்முடைய உள்ளுணர்வுகளுடன் நாம் வளர்ந்த விதம், அதாவது நாம் சிறு வயதினாக இருக்கும் பொழுது நமது பெற்றோர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விவரங்கள், அது என்ன சொன்னால் நம்மளுடைய நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகள் 10 வயது முதல் நமது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பிறகு நாம் பள்ளிக்கூடத்தில் சென்று சிறந்த எது அறமானது எது அறம் இல்லை என்று தெரிந்து கொள்கிறோம். ஆகவே அறமானது அறமும் அறமற்ற செயல்களும் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஆகவே அறம் தவறிய இடங்களில் அந்த அறத்தை காப்பாற்றுவது நமது கடமை. ஸோ அறத்தை காப்பாற்றினால் அறம் வெல்லும். அறம் வெல்லும் பொழுது அந்த அறம் நம்மை காப்பாற்றும். இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தர்மா இஸ் அவர் ப்ரொடெக்ஷன். சம்ஸ்கிருதத்தில் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. ஸோ இது அறத்தை நாம் காப்பாற்ற சில சமயம் அதர்மம் அறமற்றவை வெல்லுவதாக தோன்றும். நீங்கள் இப்பொழுது உலகத்தில் நிறைய இடங்களில் அறமற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ அவ்வாறு இருக்கும் பொழுது அறத்தை நம்மால் முடிந்த வரையில் அறத்தை காப்பாற்றுவது நமது கடமை. அவ்வாறு அறத்தை காப்பாற்றினால் அந்த அறம் எந்த சமயத்திலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பது இதில் தெரிகிறது. அடுத்தது இன்னொரு கருத்து என்னவென்றால், நகுலனை அவர் உயிர்ப்பிக்க சொல்கிறார். முதலில் சூதாடும் பொழுது அவர் அர்ஜுனனையோ பீமனையோ பணயம் வைக்கவில்லை. நகுல சகோதரர்களை முதலில் பணயம் வைத்து அவர் தோற்ற பிறகு பீமனையும் அர்ஜுனனையும் அவர் பணயம் வைக்கிறார். ஆனால் 12 ஆண்டுகள் வனவாசத்தில் அவருடைய மனம் பக்குவம் அடைந்து பீமனையோ அர்ஜுனனையோ உயிர் பிழைக்க வேண்டும் என்று கேட்காமல் தர்மத்தின்படி அவர் நகுலன் இளைய தாயாரின் மகன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதனால் இன்னும் 12 வருடங்களில் அவருடைய மனம் பக்குவப்பட்டு மீண்டும் ஒரு அறநெறிக்கு அவருடைய எண்ண ஓட்டங்களை கொண்டு செல்கிறது. இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இறுதியாக இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தர்மா இஸ் அவர் ப்ரொடெக்ஷன். தேங்க்யூ வெரி மச். செம்மையான பேச்சை நீங்க பேசுறீங்க. அதாவது இன்று பேசின பேச்சு அதாவது மகாபாரத்தில் யக்ஷண பிரசனம் பற்றி அருமையான கேள்வி பதில்களை விளக்கமாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். முதலாவதாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு அரை நிமிடங்கள் கைதட்டுவோம். அதன் பிறகு எல்லோரும் கருத்து சொல்லுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஸ்ரீனிவாசன் மாஸ்டர். நீங்கள் யக்ஷ பிரசன்னம் யக்ஷ என்றால் அசரீரி என்று எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்கள். எவ்வாறு அந்த தர்ம பாண்டவருக்கும் அந்த வனவாசத்துல என்ன நடந்தது, மகாபாரத பற்றி எங்களுக்கு மிகவும் அழகாக கூறி இந்த கேள்விகளை எல்லாத்தையும் ஒவ்வொரு கேள்விகளாக கொண்டு வந்தீர்கள்.
அந்த ஒவ்வொரு கேள்வியும் அது எங்களுக்காக மனிதர்களாகி எங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்விகள். ஒவ்வொரு இந்த மகாபாரதமோ பகவத்கீதையோ உபநிடதம் எல்லாம் எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட மாதிரித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல தர்மர்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் எல்லாம் அறத்தோட சேர்ந்த கேள்விகள். நாம் எவ்வாறு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் கூறினதை நீங்க அழகாக ஒவ்வொன்றையும் கூறிக்கொண்டு வந்தீர்கள். அருமையாக இருந்தது. எல்லாத்திலும் என்ன அறத்தை நாம் எவ்வாறு அறத்தை காக்கின்றோமோ அந்த இடத்துக்கு நாம் அறம் எங்களை காப்பாற்றும். மற்றது மன நிறைவோடு இருக்க வேண்டும். அதுதான் மன நிறைவோடு இருந்தா எங்களுக்கு எல்லாம் அருமையான வாழ்க்கை வாழலாம் என்பதை மனத்தை நாங்கள் நிறைவாக வைக்கிறதுக்கு என்னது கடைசியாக தியானம்தான் தேவை. மறுபடியா நீங்க அருமையான எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற கேள்விகளை எங்களுக்கு இன்று பரிமாறினீர்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி. 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 அடுத்ததாக லண்டன்ல இருந்து டாக்டர் சதா மேனன் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல் இந்த தலைப்பை பார்த்துட்டு எனக்கு கருத்து வடிவாக விளங்கவில்லை. இன்றைய பேச்சின் வடிவாக விளக்கமாக இருக்கிறது. அறத்தை காப்பாற்றினால் அறம் நம்மை காப்பாற்றும் என்று அருமையாக கூறினீர்கள். உங்களுடைய உரை மூலம் நல்ல விளக்கம் கிடைத்தது. பல கேள்விகள் மூலம் அதை விளக்கப்படுத்தினீர்கள். அருமையான பேச்சு. மற்றது வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் பலவற்றையும் அதிலிருந்து விளங்கக்கூடியதாக இருந்தது. நம்பிக்கையும் முக்கியம் என்றதும், நாங்கள் இதை கடைப்பிடித்து வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம் என்றதை உங்கள் பேச்சின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. மிக்க நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக பிளாக்பூல்ல இருந்து ஞானம் விஜயகுமார். ஸ்ரீனிவாசன் சார், வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான தத்துவத்தை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். உண்மையிலேயே கேட்க நான் முந்தி வாசிச்சதுதான் முந்தி அந்த புத்தகம் வாசிக்கல இவ்வளவு விளக்கமா விளங்க இல்லை. நீங்க நல்ல அழகாக நீங்கள் சொன்னீங்கள். உண்மையில தத்துவங்கள் எங்களுக்கு தேவையானது, எங்களோட வாழ்க்கைக்கு தேவையானது. அவ்வளவுத்தையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நல்ல விளங்கத்தக்கதாக சொல்லியிருக்கிறீங்க. கேள்வி மது பதிலெல்லாம் இவ்வளவெல்லாம் தெரிஞ்சவர் அந்த சூதாடுறதுக்கு முன்னம் உடுதட்டு பெர்மிஷனும் கேட்க இல்லை, பட் வைஃபே கேட்க இல்லை. என்ன அதெல்லாம் அதனால யோசிக்கிறேன் நான், ஏன் அப்படி செய்த யோசிக்கிறேன் நான். அதுக்கு மறுபடியும் சொல்லலுமா உங்களால? ஓகே, இது எனக்கே இது ஒரு கேள்வி பதிலாக வருகிறது. மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய அவதாரம் முடிகிறது. அவருடன் கூட இருந்த நண்பர் உத்தவர் என்ற ஞானி, ஒரு செயின்ட். அவர் கேட்கிறார், கிருஷ்ண பகவானை கேட்கிறார், உனக்கு முக்காலமும் தெரியும், கிருஷ்ண பகவான் சொல்ற உங்களுக்கு முக்காலமும் தெரியும், யுத்தம் நடக்கிறது, அனைவரும் மாண்டு போவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எதனால் நீங்கள் சூதாட்ட நிலையத்திற்கு சென்று சூதாட்டுவதை ஏன் நிறுத்தியிருக்க கூடாது என்று உத்தவர் என்ற ஞானி இறுதியாக கிருஷ்ண பகவானை கேள்வி கேட்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இது. அப்பொழுது இவர் என்ன சொல்கிறார் என்றால், தருமருக்கு சூதாடுவது தவறு என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய ஒரு வீக்னஸ் என்னவென்றால் சூதாடுவது அவருக்கு ஒரு வீக்னஸ் ஒன்று. இரண்டாவது, துரியோதனர்களுடன் சண்டை வரக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தார். துரியோதனன் ஏதாவது கேட்டால் நான் அதற்கு ஒத்து போகிறேன் என்று அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தார். ஓகே, அவர் தவறாக இருந்தால் நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்ற எண்ணம் அவரிடம் இல்லை. துரியோதனன் சூதாட்டத்திற்கு கூப்பிடுகிறான், அதனால் நான் சூதாட்டம் செல்கிறேன் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் அவருடைய எண்ண ஓட்டங்கள் மகாபாரதத்தில் பதிவானபடி, நான் செய்வது தவறு, இந்த இடத்திற்கு சூதாட்ட நிலையத்திற்கு கிருஷ்ணர் வரக்கூடாது என்று அவர் மனதளவில் எண்ணுகிறார். ஆகவே கிருஷ்ணர் இதை விளக்கிவிட்டு, எப்பொழுது ஒருவர் நான் அந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று நினைக்கிறாரோ அப்பொழுதே அவர் என்னை வரவிடாமல் தடுக்கிறார். இது அடுத்த ஒரு கருத்து. ஆனால் இன்னொன்று முக்கியமாக இது என்னவென்றால், அவ்வாறு கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது, கிருஷ்ணர் இங்கே வரக்கூடாது என்று நினைப்பது ஒரு
ஒரு முட்டாள்தனமான எண்ண ஓட்டங்கள். ஏனால் எல்லா உயிரினங்களிலும் நான் சாட்சி பூதமாக இருக்கிறேன். இப்பொழுது கிருஷ்ணர் என்பது ஒரு உருவகம். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிரபஞ்ச சக்தி என்று ஒன்று உள்ளது. அந்த பிரபஞ்ச சக்தி நம்முடன் எப்பொழுதும் கூட இருக்கிறது. அந்த பிரபஞ்ச சக்திக்கு நாம் கிருஷ்ணர் என்று ஒரு பெயர் கொடுத்திருக்கிறோம். அந்த பிரபஞ்ச சக்திக்கு தெரியாமல் நாம் ஒரு காரியம் செய்ய போகிறோம் என்று நினைப்பது ஒரு முட்டாள்தனமான அருமை வடிகட்டின முட்டாள்தனம். அது ஒரு பகுதி. ஆகவே அவர் என்ன சொல்கிறார் என்றால், தருமர் அவ்வாறு கிருஷ்ணருக்கு தெரியாமல் நான் சூதாடுகிறேன் என்று கொள்வது ஒரு முட்டாள்தனமானது. அதனால் நான் அந்த இடத்திற்கு வரவில்லை. அடுத்தது மேற்கொண்டு சில விவரங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் விவேகம் உள்ளவர்கள் தான் ஜெயிக்க வேண்டும் என்பது நியதி. விவேகம் இல்லாமல் செயல்பட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது. எப்பொழுது துரியோதனன் எனக்கு பதிலாக சகுனி பகடை ஆடுவார், சூதாட்டத்தில் கலந்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது, என்றால் சகுனியை யாரும் சூதாட்டத்தில் வெல்ல முடியாது என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அப்பொழுது தருமர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? விவேகமாக நடந்திருக்க வேண்டும். எனக்கு பதிலாக கிருஷ்ணன் பகடை ஆடுவார் என்று அவர் சொல்லியிருந்தால், சகுனியை விட என்னால் நன்றாக பகடையாடி நான் வெற்றியிருக்க முடியும். ஆகவே விவேகம் இல்லாமல் தர்மபுத்திரர் சூதாட்டம் ஆடி எல்லாவற்றையும் தோற்றார். அடுத்தது இது ஒரு கேள்வி. இன்னொன்று என்னவென்றால், இந்த யுத்தத்திற்கு என்ன காரணம் என்று இன்னொரு கேள்வி வருகிறது. உதங்கர் என்ற ஒரு ஞானியுடன் முனிவருடன் கிருஷ்ணர் பேசுவதாக ஒரு நிகழ்ச்சி உபகதை வருகிறது. மகாபாரதம் முடிகிறது. எல்லோரும் நிறைய பேர் இறந்து விட்டார்கள். பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் மிஞ்சி இருக்கிறார்கள். பிறகு அஸ்வத்தாமன், கிருபர் அன்று இன்னும் 3 பேர்கள் தான் உயிர் பழிக்கிறார்கள். உதங்கர் என்ற முனிவர் பாலைவனத்தில் இருக்கிறார். அவருக்கு வெளியில் நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே தெரியாது. அப்பொழுது இவரை கேட்கும் பொழுது, கிருஷ்ண பகவான் அவரை சந்திக்கும் பொழுது, பாண்டவர்களும் கௌரவர்களும் சந்தோஷமாக எல்லோரும் நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? நீ இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். அப்பொழுது உதங்கரிடம் கிருஷ்ண சொல்கிறார், இல்லை, ஒரு யுத்தம் நடந்தது, கௌரவர்கள் அனைவரும் மாண்டு விட்டார்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது உதங்கருக்கு கோபம் வந்து கிருஷ்ணருக்கே அவர் சாபம் கொடுக்க முயல்கிறார். எப்படி நீ இருக்கும் பொழுது இந்த மாதிரி யுத்தம் நடக்கலாம் என்று. அப்பொழுது உதங்கருக்கு அவர் சொல்லும் பதில் ஒரு மிகவும் நுட்பியானது. பூமாதேவி என்னிடம் வந்து, அதாவது கிருஷ்ணனிடம் வந்து, ஜனத்தொகை மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது, இந்த மக்கள் தொகை குறைக்காவிட்டால் இந்த பூமியில் மனித இனமே இல்லாமல் அழிந்துவிடும் என்று பூமாதேவி என்னிடம் கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி, அந்த மனித எண்ணிக்கையை குறைப்பதற்காக இந்த யுத்தம் நடந்தது என்று ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே முதல் மகா யுத்தமோ, இரண்டாவது யுத்தமோ, இரண்டாவது உலகப் போரோ, முதல் உலகப் போரோ, அல்லது பிளேகு போன்ற தொற்று நோய்கள் நடந்து மனித எண்ணிக்கை குறைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள ரிசோர்சஸ், இயற்கை பொருட்கள் அனைத்தையும் எவ்வாறு எந்த அளவு மனிதன் இனம் இருந்தால் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு மனித இனத்தை குறைக்கும் செயல் இயற்கையாக நடைபெறுகிறது என்று கொள்ள வேண்டும். இது மனித இனம் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது, போர்கள் நடக்கின்றன என்பது நமக்கு மனித இனத்தை சேர்ந்ததற்கு ஒரு துன்பகரமான செய்தியாக இருக்கலாம். ஆனால் பூமியில் எந்த அளவு மனித எண்ணிக்கை இருக்க வேண்டுமோ அந்த அளவு எண்ணிக்கை இருக்கும்படி பிரபஞ்ச சக்தி வேலை செய்கிறது என்று ஒரு தத்துவார்த்த உண்மையை புரிந்து கொண்டால் சில சமயம் நடக்கும் போர்களுக்கு நம்மை மீறிய பிரபஞ்ச சக்தி செயல்படுகிறது என்று உணரலாம். நன்றி. நன்றி ஐயா, நன்றி, மிகவும் நன்றி. ஏனென்றால் அந்த காந்தாரி வந்து
கிருஷ்ணருக்கு சாபம் கொடுக்கல அவர் சொன்ன எனக்கு நல்லா ஞாபகமா இருக்குது, பாட்டி வாசிச்சது ஞாபகமா இருந்தது. என்னென்னா பாவச்சுமை கூடி விட்டது, நான் மனதாக பிறந்தபடியா நான் போக வேணும் என்றபடியால் இந்த தன்னை அந்த பிரச்சனை இப்படியே போதானே மனதிலா பிறந்தவர் போதானே வேணும். ஆனா ஒரு தூரம் கூப்பிடவும் இல்லை தானே கிருஷ்ணரை. நான் நல்லா அந்த ரசிச்சு நான் உண்மையில வாசிச்சேன். நான் இந்த மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் நான் ரசிச்சு வாசிச்சேன். இது ஒரு கேள்வி என்னன்னா, இதுதானே உறுத்தி கொண்டு இருந்த நெடுகளும் இவவும் கூப்பிட இல்லை, கிருஷ்ணரை கூப்பிட இல்லை முதல் திரௌபதியும். என்னைக்குள்ள ஒரு இந்த உரை இப்ப நீங்க சொன்ன உரை உண்மையில ஒரு வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் தேவையானது. மிகவும் நன்றி ஐயா, உங்களுக்கு நான் உண்மையில தலை வழங்குகிறேன். நன்றி. அடுத்ததாக ஆனந்தி மாஸ்டர் கனடால இருந்து பேசுறாரு. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். என்று பேசிய ஸ்ரீனிவாசன் மாஸ்டர் யக்ஷ பிரசன்ன மகாபாரதத்தில் உண்டு. அதில் 124 கேள்விகள் என்ன இருக்கிறது என்ன, அதுல முக்கியமான கேள்விகளை முதல் தாய் தந்தையரை முதற்காக கொண்டு பூமியை விட கனமானது தாய், மற்றது ஆகாயத்தை விட உயர்ந்தவர் தந்தை, அதோடு தொடங்கி முக்கியமான கேள்விகளும் பதில்களையும் வடிவாக விளங்கப்படுத்தினீர்கள். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. 74வது கேள்வி, ஒருவன் எதனால் இறந்தவனாக கருதப்படலாம்? அதுல சொல்றீருக்கு செல்வமற்ற மனிதர் இறந்தவனாக கருதப்படலாம். இதில் அவர் செல்வம் என்று குறிப்பிட்டது பணத்தையா அல்லது என்னத்தேன்னு கேட்கிறோம்? செல்வமற்ற மனிதர் என்று போட்டிருக்கோம். ஆமா, 74ல ஒருவன் எதனால் இறந்தவனாக கருதப்படலாம். அதாவது இப்பொழுது செல்வம் என்பது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை சரியாக நடப்பதற்காக தேவையான செல்வங்கள். இன்னொரு கேள்வியில் உண்மையான செல்வம் எது என்று சொல்லும் பொழுது பசுவே உண்மையான செல்வம் என்று இன்னொரு கேள்வி பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப செல்வம் என்பது உங்களுடைய இல்லற வாழ்க்கையும் உங்களுடைய தனி மனித வாழ்க்கையும் அறத்துடன் செய்யக்கூடியதற்கு எது உதவியாக இருக்கிறதோ அதுதான் செல்வம் என்று நான் என்னுடைய கருத்து. அளவான செல்வம் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு போவது. அருமை ஐயா, நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். வாசன் ஐயா, அழகான கேள்வியும் பதில்களும் தந்திருந்தீர்கள். என்னவென்றால் மறைந்ததும் மறந்ததுமாக இருந்தது. தெரியும், ஆனால் மறைந்து போய்விட்டது என்று புதிசாக ஞாபகம் தந்தீர்கள். பல தடவைகளில் பல பேச்சாளர்கள் இதை கூறி வருகிறார்கள். ஆனால் நாம் அடிக்கடி புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இதிலே நீங்கள் இணைத்து தந்திருந்தீர்கள். நிறைவான நன்றி ஐயா, வணக்கம். அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். அதாவது நாளைக்கு காலமே 9:30 மணிக்கு UK நேரம் 9:30 மணிக்கு தியானத்தின் பிறகு ஷாலினி நடராஜனுடைய சீக்ரெட் புக்கை பற்றி திறனாய்வு செய்வதற்கு வருகிறார்கள். அதுபோல 11 மணிக்கு கிரிஜா ராஜன் அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு பூர்வ ஜென்மம் நினைவு கூறல் தான் தலைப்பு. நாளைக்கு இரவு 8 மணிக்கு பாபு சண்முகநாதன் அவர் விசிட் பண்ண இந்தோனேஷியன் டெம்பிளை பற்றி பார்ட் 2 பேச வருகிறார். அதே போல மண்டே திங்கட்கிழமை 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாளண்டபடியா நாங்கள் கிறிஸ்துமஸை 9:30க்கு தியானத்தை முடித்து கொண்டு 10 மணிக்கு கிறிஸ்துமஸ் தின விழா நடைபெறும். அதில் பாடக்கூடியவர்கள் பாடலாம், பேச இருக்கிறவர்கள் கிறிஸ்துமஸின் மெசேஜ் என்னன்றதை பாடலாம். ஏன்னா கிறிஸ்துமஸ் நடக்கிற நேரம் உலகத்தில் பல்வேறு இடங்களில் அதிகமானவர்கள் சண்டையால் சாகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கிறிஸ்துமஸ் மெசேஜ் விளங்காமத்தான் இவர்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதை வலியுறுத்தி நீங்கள் எல்லாம் பேசலாம். அதே போல நல்லவர்கள் 11 மணிக்கும் பாட வருகிறார்கள். இப்போ 8 மணிக்கு கிறிஸ்துமஸை பற்றி பேசுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பாதிரியார் போல உள்ளவர் வருகிறார். எல்மோ தர்மசீலன் அவர்கள் சிட்னியில் இருந்து வருகிறார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் விழா அருமையாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்க பாடக்கூடிய ஆக்கள் சொல்லுங்க. நீங்கள் ஒரு பாட்டை பாடுறதுக்கு
நேரத்தின்படி நாங்கள் செய்யலாம். அதே போல டியூஸ்டேயின் நல்ல நிகழ்ச்சி நடைபெறுவது 26ஆம் தேதி பொங்கல் புனிதாவின் பேச்சு 11 மணிக்கு, வாழ்க்கையை சீராக்கும் சீரிய சிந்தனைகள். இந்த 8 மணிக்கு கமலாஷினி சிவபாலசிங்கத்தின் இசையும் கதையும் நடைபெற இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இத்துடன் என்னுடைய நிகழ்ச்சி நிரல் இவ்வளவுதான். முடியுமான அளவு நீங்கள் கலந்து கொள்ளலாம். எங்களோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நடக்கின்றது என்று கூறி, வேறு யாரும் பேசியிருந்தா நீங்க பேசலாம். நீங்கள் என்ன பேச போறீங்களா? சொல்லுங்க, நீங்க பேசலாம். என்னுடைய இப்பொழுது மணி 8:25, 9 மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் ஒண்ணு இருக்கு. அதனால நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. இன்னொன்று, நான் பிறந்த தேதி 24/12/1949. இன்று என்னுடைய 75வது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. நல்வாழ்த்துக்கள், பிறந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. 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 விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் என்று கூறிக்கொண்டு நாளைக்கு சந்திப்போம். எல்லாரையும் வந்து சந்திக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வேறு யாரும் பேசியிருந்தா நீங்க பேசலாம். நான் நிறுத்தப் போகின்றேன். நன்றி.